எந்த திடலிலே மோடி அவர்கள் தன்னுடைய அரசியலை ஆரம்பித்தார்களோ அதே இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் மூலமாக நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய போர்ப்படை திரளும் வருகின்ற 2019 பலத்த அடியை அந்த ஆட்சிக்கு கொடுத்து விரட்டி இந்த தேசத்தை காப்போம் என்ற உணர்வோடு அதே இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய அருமை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த மாநாட்டின் தலைவர் அவர்களே. என்றைக்கும் அவருக்கு துணையாக, அதே போல இந்த சமுதாயத்திற்கு துணையாக, ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமையற்று இருக்கிற நேரத்திலே அவர்களுக்காக என்றைக்கும் நாங்கள் துணை இருப்போம். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையே அதுதான் என்பதை அடுத்து பிரகடனப்படுத்த வர இருக்கின்ற எங்கள் ஈடு இணையற்ற தளபதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், அன்பு சகோதரர், மானமிகு தளபதி, மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பாக உரையாற்ற இருக்க மேனாள் மத்திய அமைச்சர் கொடிக்குனில் சுரேஷ் அவர்களே, சிபிஎம்முடைய பொதுச் செயலாளர், அன்பிற்குரிய அருமை சகோதரர், நாட்டை யார் யாரெல்லாம் எவ்வளவு லாபகமாக பிக் பாக்கெட் அடிக்கிறார்கள் என்பதை அவருடைய கொஞ்சு தமிழிலே சிறப்பாக இங்கே சாதாரண மக்களுக்கும் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களே, புதுவை மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் திரு சு. திருநாவுக்கரசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி விடைபெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே, இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அருமை தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கே.என். நேரு அவர்களே, மேனாள் அமைச்சர் ராசா அவர்களே, தேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அருமை தோழர், இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, சிந்தனையாளர் ரவிக்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பொருளாளர் முகமது யூசுப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரை கூற இருக்கக்கூடிய அருள் அவர்களே, மாவட்ட செயலாளர் முத்தழகன் அவர்களே, நீலவாணன் அவர்களே, ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பாவரசு, உஞ்சை அரசன், வன்னி அரசு, பாவலன், தகடூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சேகூரா, பாலசிங்கம், எஸ். பாலாஜி, சி.பி. சுந்தர் முதலிய அருமை விடுதலை சிறுத்தைகளுடைய போர்ப்படை தளபதிகளே, வெள்ளம் போல் திரண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவரை, ஆற்றல் மிகுந்த ஒரு தளபதியை இங்கே நமக்கெல்லாம் தந்து நாங்கள் உள்ளபடியே உரிமை இழந்தவர்கள் அல்ல, சனாதனத்தை வேறெடுப்பதற்காக ஒரு பெரிய படையையே உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்று எனது அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவுக்கே குரல் கொடுத்து வழிகாட்டி இருக்கிறார்களே, அவர்களை 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னையார் அவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதிக நேரம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒன்று, இந்த மாநாட்டுக்கு தலைப்பை தேர்ந்தெடுத்தார்களே, அதற்காக இந்தியாவுக்கே விடுதலை சிறுத்தைகள் வழிகாட்டி இருக்கிறது.
எந்த ஜோதிபா புலே, எந்த டாக்டர் அம்பேத்கர், எந்த நாராயணகுரு, எந்த தந்தை பெரியார் இவர்கள் வழிகாட்டினார்களோ அது அத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தையிலே இந்த மாநாட்டினுடைய தத்துவம் அடங்கி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு போராட்டம். அரசியல் என்பது வெளி தோற்றம், உண்மையான போராட்டம் என்பது சனாதனத்துக்கும் சமதர்மத்திற்கும். சனாதனம் பழமையை தூக்கி பிடிப்பது, இன்னார்தான் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடையாது என்று சொல்லுவது சனாதனம். எல்லாருக்கும் எல்லாமும் இருப்பது என்று சொல்லுவது ஜனநாயகம். ஜனநாயகமா சமதர்மமா? இதுதான். மோடியா மற்றவர்களா என்பது அல்ல நண்பர்களே. RSS விடுதலை சிறுத்தைகளா? RSS திராவிடர் கழகமா? RSS திராவிட முன்னேற்ற கழகமா? RSS கம்யூனிஸ்ட் இயக்கமா? இந்த கேள்விக்கு வேறு ரூபத்திலே ஒரு பதில் உருவாக்கி இருக்கிறார்கள். எது அவர்களுடைய அடிப்படை தத்துவமோ அந்த அடிப்படை தத்துவத்தை, மற்றவர்கள் காண இயலாத தத்துவத்தை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஸ்கேன் செய்து காட்டியிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஒரு ஸ்கேனிங் சென்டர்ல எது உள்ள பார்க்கணுமோ அதை காட்டி இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். எனவே நான் இதை புரிந்து கொள்ளுங்கள். அதிக நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தலைவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். பணியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அதை விட நமக்கு இருக்கிற பணியோ ரொம்ப மிக முக்கியமானது. பணி முக்கியமல்ல, பணிதான் முக்கியம். எனவேதான் பணியிலே நாம் அமர்ந்திருந்தாலும் பணி தெரிகிறது. பணியை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய அந்த இளவருக்கு வந்திருக்கிறார்கள். அருமையான விளம்பரத்தை கொடுத்தார்கள். சனாதன எதிர்ப்புக்கு முதல் புரட்சியாளர் புத்தர். அதுதான் மிக முக்கியம். அந்த புத்தரை அடைந்தவர் டாக்டர் அம்பேத்கர். போகும்போது நீங்கள் தனியே போகாதீர்கள், பல லட்சக்கணக்கான மக்களோடு சேருங்கள் சொன்னவர் தந்தை பெரியார். எனவே நான் இந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு என்பது இருக்கிறதே வெறும் அரசியலுக்காக மட்டுமல்ல, வெறும் பதவி நாற்காலிகளுக்காக அல்ல, அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் சிந்திக்கின்ற கூட்டம் அல்ல நண்பர்களே. அடுத்த தலைமுறையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய போர் பட்டாளம் இங்கே திரண்டிருக்கிறது. எனவேதான் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் கையை பிடித்தோம், உயர்த்தினோம் என்பது அது வெறும் கைகள் அல்ல. அதுதான் சுத்தியலை எடுத்து இந்த பாசிச ஆட்சிக்கு, சனாதனத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சிக்கு அடிக்கின்ற சவப்பட்டியினுடைய ஆணியின் மேல் அடிக்கக்கூடிய அந்த சுத்தியல்கள். அதை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இதோ தெளிவாக தலைவர்களை போட்டு சனாதனம் என்பது பழமைவாதத்தை குறிக்கும். ஆனால் பழமைவாதம் என்பது காலத்தால் பழமையானது என்று மட்டும் பொருளாகாது. மாறாக கால சூழலுக்கு முற்றிலும் பொருந்தாத புதிய மாற்றங்களை துளியும் ஏற்காத ஒரு அடிப்படைவாத கருத்தியலை குறிக்கும். இதை விட ரொம்ப அழகான ஒரு அரசியல் வகுப்பை இந்த கோடானு கோடி மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு எதை தந்தை பெரியார், எதை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார்களோ அதை, இது வெறும் அரசியல் பதவிக்காக இருக்கிற கூட்டம் அல்ல, ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி போர்ப்படையை தயாரிக்கின்ற கூட்டம் என்பதை சகோதரன் கர்ப்பகிரகத்துக்கு போக முடியவில்லையே. இதுதான் ஐயா சனாதன. இவன் பார்த்து கட்டியது, இவன் பார்த்து கட்டியது. என்னுடைய தோழன் தோளிலே தலையிலே மண்ணை சுமக்காவிட்டால் உன்னுடைய கர்ப்பகிரகம் கிடையாது, உன்னுடைய கோயிலும் கிடையாது, உன்னுடைய கடவுளும் கிடையாது. மிஞ்சியது பொன் மாணிக்கவலுதான் மிஞ்சுவார். நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணியை சொல்லி இருக்கிறார்கள். எந்த காலத்தில் இன்னமும் தொடாதே, பார்க்காதே, நெருங்காதே, உண்ணாதே,
எண்ணாதே. இதை சொல்வதற்கு ஒரு அரசாங்கம் என்றால் அந்த சனாதனத்தின் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் திரண்டிருக்கிறது. ஒரு விரல் புரட்சியினாலே அதை செய்ய முடியும். அந்த ஒரு விரல் புரட்சிக்கு முன்னாலே மனித சிந்தனைகள் கிளம்ப வேண்டும். அந்த சிந்தனையை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களே வருண அடிப்படையில் சாதியில் பின்பற்ற குல தொழில்களை மீறக்கூடாது என்பதை வற்புறுத்துவதும் மீறினால் தண்டிப்பதும் தான் சனாதனம். இந்த சனாதனத்துக்கு இங்கே இடம் உண்டா? பெரியார் மண்டியிலே மட்டும் இடம் எப்போதும் கிடையாது என்பதல்ல, இந்தியாவிலேயே இடம் கிடையாது என்று சொல்வதற்கு கூடி திட்டமிட்டு அடுத்தபடியாக வர வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கரும் மற்றவர்களும் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை எடுத்துவிட்டு எவனோ தெரியாது உருவாக்கிய பார்ப்பனிய மனு தர்மத்தை பதினான்கு தீர்மானங்களை, அழகான தீர்மானங்களை இங்கே மாநாட்டு தலைவர் தேசம் காப்போம் என்ற தலைப்பிலே உருவாக்கி இருக்கிற மாநாட்டு தலைவர் அவர்கள் இங்கே 14 தீர்மானங்கள் தலைவருக்கு, அதாவது நம்முடைய கலைஞருக்கு அவருக்கு வீர வணக்கம், மறைவுக்கு வருத்தம், இந்த ஒரு தீர்மானத்தை தவிர மற்ற 13 தீர்மானங்களும் சாதாரணமல்ல. வரலாற்றை, சமூக வரலாற்றை, சமூக புரட்சியுடைய எழுச்சியே எதிர்காலத்திலே இந்த மாநாட்டுடைய வரலாறு, இந்த மாநாட்டுடைய தீர்மானங்கள் நிர்ணயிக்க போகின்றன. இது வேடிக்கை மாநாடு அல்ல என்பதற்கு அடையாளம். இதிலே சொல்லி இருக்கிறார்கள், இதுதான் மிக முக்கியம். எப்படிப்பட்டது, எவ்வளவு தொலைநோக்கு என்பதற்கு அடையாளம் நண்பர்களே. அரசு சட்டத்தை மற்றும் தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லும் போது இதை இந்து நாடு ஆக்க வேண்டும், இந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய இந்து நாடாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடமில்லை என்று காட்ட வேண்டியதற்கு நம்முடைய படை இங்கே தயாராக இருக்கிறது. இதுதான் மிக முக்கியம். இனிமேலும் நீங்கள் வளர்ச்சி என்று ஆரம்பிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது என்பதற்கு அடையாளமாக இந்த தீர்மானம் ஒரு அற்புதமான பாடங்கள். காலங்காலமாக அரசியலிலே நடந்த ஏமாற்று வேலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை இங்கே அருமையாக எழுதியிருக்கிறார்கள். சனாதனம் என்னும் மனு தர்மத்தையே மீண்டும் இம்மண்ணை ஆளும் அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக ஆக்க வேண்டும் என்பது, இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்பதுமே RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள், அவற்றின் அரசியல் முகமான பாஜக ஆகியவற்றின் முதன்மையான நோக்கமாகும். எதிரியை சரியாக அடையாளம் காண வேண்டும், நோயை கிருமிகளை சரியாக அடையாளம் காண வேண்டும், நோய் கிருமிகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அதையும் சரியாக அடையாளம் காட்ட வேண்டும். இது அத்தனையும் செய்கின்ற விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையை இந்த சனாதன மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு செய்திருக்கிறது. 1000 கோடி வணக்கங்கள் இந்த மாநாட்டுக்கு. ஏனென்றால் இப்படி ஒரு சமூக பிரச்சனையை இவ்வளவு சரியான காலகட்டத்திலே தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர்கள் இங்கே இருக்கிறவர்கள். அந்த துணிச்சலின் மொத்த உருவம் தான் சகோதரர் திருமாவளவன் அவர்கள். அவர்களுக்கு துணை நிற்கிறவர்கள் ஆயுதங்கள் தான் எங்களை போன்றவர்கள். அதை நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நண்பர்களே, இதிலே இந்த நிலையில் சனாதன தேசம் என்பது நிலையிலிருந்து மாறி படிப்படியாக இந்தியா ஒரு ஜனநாயக தேசமாக பரிணாமம் பெறுவது தொடர வேண்டுமெனில் தற்போது உள்ள அரசியல் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் ஒரு அரசியல் களத்தில் ஒருங்கிணைந்து சனாதன சக்திகளை, அனைத்து சதி முயற்சிகளையும், சனாதன சக்திகளின் அனைத்து சதி முயற்சிகளையும், ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் 10 மாநாடு நடத்தணும். அதுதான் மிக முக்கியம். அந்த காலத்தில் ராமாயண நாடகம் போடுவா, பொழுது விடுகிற வரல சம்பூர்ண ராமாயணன்.
அது மாதிரி சொன்னாலும் விளக்கம் இருக்காது, அந்த அளவிற்கு இருக்கிறது. அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு தீர்மானத்திலே அவர்கள் தெளிவாக ஒரு தீர்மானத்திலே சொல்லி இருக்கிறார்கள். மிக முக்கியமான பகுதி இது. சனாதன் சன்ஸ்தா அவரை தடை செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள். பொதுவாக இது பயங்கரவாதம் 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 என்று எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். தேசத்துக்கு விரோதம், தேச விரோதம், தேசபக்திக்கு விரோதம் என்று காமரேட் ராஜாவின் மகளுக்கு குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல கண்ணையாகுமார் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். நண்பர்களே, நேரம் இல்லை, ஆனால் அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே சொல்லுகிறோம். இதோ என்னுடைய கையிலே இருக்கிற புத்தகம் ஷேடோ ஆர்மிஸ், ஃப்ரிஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்துத்துவா. இந்துத்துவாவை நடத்துவதற்காக பயங்கரவாத கூட்டம் ஆயுதங்களை தயாரித்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்து இன்னும் தெளிவாக எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன என்பதிலே ஒரு அமைப்பு தான் சனாதன சன்ஸ்தாவை தடை செய்ய வேண்டும் என்று இங்கே போட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, சேர்த்துக் கொள்ளுங்கள். தடை செய்ய போகும்போது ஏன் ஒன்றே ஒன்று சொல்லுகிறீர்கள்? ரவிக்குமார் அவர்களை பற்றி அதில் மென்ஷன் பண்ணி இருக்கிறது என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட, நண்பர்களே, இதிலே நீங்கள் நினைத்து பாருங்கள். இதிலே தெளிவாக இந்த நூலிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிப்பை நேரமில்லாத காரணத்தாலே உங்களுக்கு சொல்லுகிறோம். சனாதன சன்ஸ்தா, இதுதான் தபோல்கரை, இதுதான் கௌரி லங்கேஷை, இதுதான் கோவிந்த் பன்சாராவை, இதுதான் மற்றவர்களை கொலை செய்து மற்றவர்களையும் செய்ய வேண்டும் என்பதற்கு துப்பாக்கி ஆயுத பயிற்சி கொடுத்திருப்பதில் ஒன்று. எப்படிப்பட்ட கூட்டம்! சனாதனம் என்று சொன்னால் பக்தி கன்னத்திலே போட்டுக் கொள்வது அல்ல நண்பர்களே. சனாதனத்துக்கு பின்னாலே துப்பாக்கி இருக்கிறது, சனாதனத்துக்கு பின்னாலே கத்தி இருக்கிறது, வாள் இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. இது அத்தனையும் இந்து யுவ வாகினி, பஜ்ரங் தள். பஜ்ரங் தள்னா குரங்கு படை, அதுதான் பஜ்ரங்னா இந்தியில குரங்கு, குரங்கு படை, வானர சேனை, தி ராம் சேனா, இந்து ஐக்கிய வேதி, அபினவ பாரத். ராணுவத்திலே இருந்து அங்கே மருந்துகளை திருடி அவர்கள் மாட்டி முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து குறிவைத்து ஆபத்தை செய்து இன்றைக்கு மாட்டிக்கொண்டு வழக்கு இருக்கிறது. வழக்கிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதிலே எழுதியிருக்கிறார்கள், வழக்கை பின்னால் வாங்க முடியவில்லை, பின்வாங்க முடியவில்லை. உடனே அங்கே இருக்கிற வழக்கறிஞர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறார், அட்வொகேட் ஜெனரல் வாதாட வேண்டிய வழக்கறிஞரை பார்த்து, நீ அந்த எதிரிகளை எதிர்த்து கேள்வி கேட்காதே, நீ சாதாரணமாக விட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள் என்று வந்திருக்கிறது. எனவேதான் ராணுவத்திலே இருக்கிற வெடிமருந்து ராணுவ தொடர்பு. அதோடு நண்பர்களே, போன்சாலே மிலிட்டரி ஸ்கூல் என்று நம்மளர் தோழர் யச்சூரி அவரிடம் நாங்கள் காட்டி பேசிக் கொண்டிருந்தேன் சற்று நேரத்துக்கு முன்னாலே. அவர் சொன்னார், நான் தான் இந்த டைரியே வாங்கி கொடுத்தேன் என்று. இந்த மூஞ்சே இந்து மகாசபா தலைவர் முசோலினியை பார்த்து நேரடியாக பேசி அந்த உரைகள் எல்லாம் இதிலே பதிவாகி இருக்கிறது. எனவே 8 அமைப்புகள், ராஷ்டிரிய சிக் சங்கத், போன்சாலே மிலிட்டரி ஸ்கூல், இந்து ஐக்கிய வேடி, 8 அமைப்புகள் பகிரங்கமாக இந்தியாவுடைய ராணுவ தளவாடத்தை களந்தாடி அவர்கள் பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், சனாதனத்தை காப்பாற்ற, மனு தர்மத்தை மீண்டும் கொண்டு வர. எனவேதான் இந்த மாநாடு என்பது இருக்கிறதே, இது வெறும் அரசியல் பார்வையோடு கூடப்பட்டிருக்கின்ற மாநாடு அல்ல நண்பர்களே. அதை தெளிவாக புரிந்து கொண்டு இதை வேகமாக நீங்கள் வர வேண்டும். அடுத்தபடியாக ஒன்றை சொல்லி இந்த இடத்திலே ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அந்த செய்தி என்றால் நண்பர்களே, மிக முக்கியமாக வேதம் படித்தால் அடுத்தபடியாக அவர்கள் என்ஜினியரிங் காலேஜுக்கு நேரே சேருவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். மாலையிலே வந்த செய்தி இது. வேதம் படித்தால், வடமொழி படித்தால், சமஸ்கிருதம் படித்தால் உடனடியாக என்ஜினியரிங் காலேஜுக்கு நேரே போகலாம், பொறியியல் படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். இதுக்கு கல்வி வாரியம், சிக்ஷா போர்டு என்று சொல்லி மத்திய கல்வி வாரியத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது இன்றைக்கு மாலையிலே வந்த சமீபத்திலே செய்தி. எனவேதான்
சனாதனத்தை மீண்டும் மனு தர்மம் வருவது மட்டுமல்ல, சூத்திரனுக்கு பஞ்சவனுக்கு எதை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்காதே என்று சொன்ன அந்த சனாதனம், பார்ப்பனிய சனாதனத்தை மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்குத்தான் அடுத்து மோடி வருகின்றார். தப்பி தவறி சப்கா சாத் சப்கா விகாஸ் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி ஏமாந்தார்களே இளைஞர்கள், இந்த வேலை வாய்ப்பு என்று அது முடியாது. அதுபோல 10% இடஒதுக்கீடு ஏழை அதற்கு பதில் சொல்லட்டும் மற்றவர்கள். எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், இதை ஆதரிக்கிறவர் சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கிறார்கள் அல்லவா, அது வறுமை ஒழிப்பு திட்டம் தானே. அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்திலே 100 நாள் வேலை செய்கிறார்களே, அந்த தாய்மார்களிலே, அந்த தொழிலாளர்களிலே எந்த உயர் ஜாதிக்காரன் அந்த 100 நாள் வேலைக்கு போனான்? தயவு செய்து காட்டுங்கள். புள்ளி விவரத்தை காட்ட முடியுமா? எனவேதான் ஸ்டாலின் முதல் அறிக்கையை கொடுத்தார். இந்தியாவுக்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிக்கை கொடுத்தது. கனிமொழிதான் அங்கே ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை கொடுத்தார். ஏனோ நண்பர்கள், எதிர்கட்சி நண்பர்கள் கொஞ்சம் தவறிவிட்டார்கள். அதில் அவர் சரியாக இருந்தால் இது செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கும். ஆனாலும் பரவாயில்லை, நீதிமன்றத்திலே நிற்காது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கிறது, திராவிடர் கழகம் வழக்கு போட்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வழக்கு போட்டிருக்கிறார்கள், எல்லோரும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது, உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் நீதிமன்றத்திலும் உங்களை சந்திப்போம், நீதிமன்றத்திலும் உங்களை சந்திப்போம், மக்கள் மன்றத்திலும் சந்திப்போம், தேர்தல் களத்திலும் சந்திப்போம். இதுதான் உங்களுடைய கடைசி குரல், இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அந்த உரிமையோடு வந்திருக்கிற படையே, தயாராக இரு. ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இரு. போர் சங்கு ஊதிவிட்டோம், போர்படை தளபதிகள் தயாராக இருக்க வேண்டும். போர் முரசு தட்டுவதை போல நாராயணசாமி ஓங்கி இப்படி ஒரு தட்டு தட்டினார். எனவே 2வது தட்டு, 3வது தட்டு, போர் முழக்கம் துவங்கிவிட்டது. மோடிகளுடைய வாலாட்டம் இனிமேல் நடக்காது. அமித்ஷாவுக்கு ஏற்கனவே காய்ச்சல் வந்து திரும்பி வந்திருக்கிறார். நீண்ட நாள் வாழ வேண்டும். அமித்ஷாவுக்கு பன்றி காய்ச்சல் வந்தது, மோடிக்கு பதவி காய்ச்சல் வந்தது. எனவே எல்லா காய்ச்சலையும் சந்திப்போம், சந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வீழ்க சனாதனம், வாழ்க அம்பேத்கர். நன்றி, வணக்கம்.